விலை குறைவு தரம் அதிகம் என்பது இந்திய உற்பத்தியாளர்களின் தாரக மந்திரமாக இருக்க வேண்டும் என்றார் பிரதமர் மோடி. उन सबका मंत्र होना चाहिए दाम कम लेकिन दम ज्यादा. ஜிஎஸ்டி வரி குறைப்பு மிகப்பெரிய தீபாவளி பரிசாகும். மக்களுக்கு இரட்டை தீபாவளி என்றார் மோடி. हम नेक्स्ट जनरेशन जीएसटी रिफॉर्म्स लेकर के आ रहे हैं. இந்தியா இந்தியர்களுக்கு மட்டும் என்பதில் மோடி உறுதியாக இருக்கிறார். பேச்சுவார்த்தையில் பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டாலும் ஒப்பந்தத்தை எட்டும் அளவுக்கு செல்லவில்லை என்றார் ட்ரம்ப். உங்களை மிக விரைவில் சந்திப்பேன் என்று ட்ரம்ப் கூறிய போது அடுத்த முறை மாஸ்கோவில் என்று ஆங்கிலத்தில் பதிலளித்தார் புட்டின். Thank you very much, Vladimir. Next time in Moscow. Oh, that's an interesting one. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். சுதந்திர தின உரையில் ட்ரம்புக்கு மோடி நேரடி பதில் ஏதும் தரவில்லையே. வணக்கம் நண்பர்களே. பிரதமர் மோடி தனது சுதந்திர தின செங்கோட்டை உரையில் ட்ரம்ப் பெயரை நேரடியாக குறிப்பிடவில்லை என்றாலும் ட்ரம்புக்கு பதிலடியான பல்வேறு நடவடிக்கைகளை தொடங்கப் போவதாக சுட்டிக்காட்டியிருந்தார். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதுதான் அமெரிக்காவின் கண்ணை உறுத்தியது. அதை சுட்டிக்காட்டித்தான் அமெரிக்காவில் இறக்குமதியாகும் இந்திய பொருட்களுக்கு 50% வரியை விதித்தார் ட்ரம்ப். இது எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் எண்ணெய் வளத்துக்கு நாம் பிற நாடுகளை சார்ந்திருப்பதுதான். நமக்கு தேவையான எண்ணெயில் 80 விழுக்காட்டுக்கு மேல் வெளிநாடுகளிடமிருந்தே இறக்குமதி ஆகிறது. இதை தவிர்க்க நம் நாட்டிலேயே எண்ணெய் வளம் உள்ளதா என்பதை நாம் கண்டறிய வேண்டும். இதை தன்னுடைய உரையில் சுட்டிக்காட்டி இருக்கிறார் மோடி. பெட்ரோல் டீசல் எரிவாயு இறக்குமதிக்கே பட்ஜெட்டில் பெரும் பங்கு செலவிடப்படுகிறது. எனவே நமது கடல் படுகையில் எண்ணெய் எரிவாயு வளங்களை கண்டறிய தேசிய ஆழ்கடல் ஆய்வு திட்டம் தொடங்கப்படும் என்று கூறியிருக்கிறார் மோடி. அமெரிக்காவில் இறக்குமதியாகும் பொருட்களுக்குத்தான் ட்ரம்பால் வரி விதிக்க முடியும். ஏற்றுமதி மூலம் பிற நாட்டு சந்தையை நமது உற்பத்தியாளர்கள் குறிவைப்பதற்கு பதிலாக நம் நாட்டு சந்தையை சிறப்பான முறையில் பயன்படுத்தி கொண்டாலே போதும். அமெரிக்கா உள்பட எல்லா நாடுகளும் 140 கோடி மக்கள் தொகை கொண்ட மிக பெரும் சந்தையான இந்தியாவில் இடம் பிடிக்க போட்டி போடுகின்றன. அப்படி இருக்கும் போது நம் சந்தையை நாம் பயன்படுத்தி கொண்டால் அடுத்த நாட்டை நம்பி இருக்க வேண்டியிருக்காது. அதற்கான ஒரு ஒன்லைனரை மோடி தந்திருக்கிறார். விலை குறைவு தரம் அதிகம் என்பது இந்திய உற்பத்தியாளர்களின் தாரக மந்திரமாக இருக்க வேண்டும் என்றார் பிரதமர் மோடி. उन सबका मंत्र होना चाहिए दाम कम लेकिन दम ज्यादा. हमारी हर प्रोडक्ट का दम ज्यादा हो लेकिन दाम कम हो. சீனாவை பொறுத்தவரை விலை குறைவு தரமும் குறைவு என்பதுதான் தாரக மந்திரம். இந்தியாவோ விலை குறைவு தரம் அதிகம் என்பதை முன்னெடுக்க வேண்டும். இன்றைய இந்திய நடுத்தர வர்க்கத்தினர் நிறைய செலவு செய்கின்றனர். ஸ்பெண்டிங் கல்ச்சர் பெருகி கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்து சம்பாதிப்பதை இந்தியாவிலேயே சம்பாதிக்க முடியும். இந்த இலக்கை எட்ட ஒவ்வொரு துறையிலும் தற்சார்பு அவசியம். தற்சார்பு மற்றும் உள்நாட்டு உற்பத்தி மூலம் செல்வச் செழிப்பான இந்தியாவை எட்ட முடியும். இதற்கு உள்நாட்டு புத்தாக்கம், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் இளைஞர்கள் தங்கள் திறனை பயன்படுத்த வேண்டும் என்று மோடி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, செமிகண்டக்டர் துறையில் பிற நாடுகள் செழித்து ஓங்கி இருக்கும் நிலையில் இந்தியாவில் பல ஆண்டுகளாக அது தொடர்பான முயற்சிகள் மேற்கொள்ளப்படவே இல்லை. இப்போது முழுவீச்சில் பயணிப்பதால் இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் சிப் வெளியிடப்படும் என்றும் உறுதிபட தெரிவித்தார் மோடி. ஜிஎஸ்டி குறைகிறதா? மோடி தனது உரையில் ஜிஎஸ்டி கணிசமாக குறைய போகிறது என்பதை சுட்டிக்காட்டி இருக்கிறார். இது அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாகும். மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களின் மீதான ஜிஎஸ்டியை குறைத்து அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்தத்தை நிகழ் நிதியாண்டில் அறிமுகப்படுத்த உள்ளதாக சுதந்திர தின உரையில் மோடி குறிப்பிட்டார். இது பற்றி பேசிய மோடி, சாமானிய மக்கள் பயன்படுத்தும் பொருட்களுக்கான வரி கணிசமாக குறைய உள்ளது. இதன் மூலம் சிறு குறு நடுத்தர தொழில்துறையும் பெருமளவில் பயனடையும். நாட்டின் பொருளாதாரம் வலுப்படும். ஜிஎஸ்டி வரி குறைப்பு மிகப்பெரிய தீபாவளி பரிசாகும். மக்களுக்கு இரட்டை தீபாவளி என்றார் மோடி. इस दिवाली में आपकी डबल दिवाली का काम मैं करने वाला. हम नेक्स्ट जनरेशन जीएसटी रिफॉर्म्स लेकर के आ रहे हैं. ये दिवाली के अंदर आपके लिए तोहफा बन जाएंगे.
सामान्य मानवी की जरूरतों के टैक्स भारी मात्रा में कम कर दिए जाएंगे. இதைத் தொடர்ந்து நேற்று வெள்ளிக்கிழமையே முக்கிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மாநில நிதி அமைச்சர்கள் குழுவுக்கு மத்திய நிதி அமைச்சகம் முக்கிய பரிந்துரைகளை அனுப்பியது. அதன்படி ஜிஎஸ்டி வரி விகிதத்தை 5%, 18% என்கிற இரண்டே ஸ்லாபுகளாக மாற்றவும், ஆடம்பரமான 7 பொருட்களுக்கு மட்டும் 40% வரியை விதிக்கவும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இந்த பரிந்துரைகளுக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் ஒப்புதல் தந்தவுடன் தற்போது 12% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டு வரும் 99% பொருட்கள் 5%க்குள் கொண்டு வரப்படும். 28% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படும் 90% பொருட்கள் 18% வரி விதிப்புக்குள் கொண்டு வரப்படும். செப்டம்பர் மாதம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற உள்ள மாநில நிதி அமைச்சர்கள் பங்கேற்கும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் மேற்கண்ட பரிந்துரைகள் நிறைவேற்றப்பட்டு அமலுக்கு வரும். அதாவது தீபாவளிக்குள் ஜிஎஸ்டி குறைப்பு அமலுக்கு வந்துவிடும். ஊடுருவல்காரர்களை ஒழித்து கட்டும் திட்டத்தை முன்வைத்திருக்கிறாரே பிரதமர். சட்டவிரோத ஊடுருவலால் மக்கள் தொகையில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வு சவாலை எதிர்கொள்வதற்கு உயர் அதிகாரம் கொண்ட மக்கள் தொகை ஆய்வு திட்டம் தொடங்கப்படும் என்று மோடி தன் உரையில் குறிப்பிட்டிருக்கிறார். வெளிநாடுகளிலிருந்து, குறிப்பாக வங்கதேசத்திலிருந்து இந்தியாவுக்குள் திருட்டுத்தனமாக ஊடுருவி குடியேறும் கோடிக்கணக்கான சட்டவிரோத குடியேறிகளால் இந்திய மக்கள் தொகை பரவலில் ஏற்படும் மோசமான விளைவுகளை கணக்கில் கொண்டு மோடி இவ்வாறு பேசியிருக்கிறார். இதே விஷயத்தை RSS பலமுறை பலகாலமாக பேசி வருகிறது. ஊடுருவல்காரர்களை தடுக்கவும், வந்து தங்கிவிட்ட ஊடுருவல்காரர்களை வெளியேற்றவும் உயர் அதிகாரம் கொண்ட மக்கள் தொகை ஆய்வு திட்டம் தொடங்கப்பட உள்ளது. இதன் நேரடி இண்டிகேட்டர் பீகாரில் நடைபெறும் SIR எனப்படும் சிறப்பு தீவிர திருத்தம் இனி நாடு முழுவதும் தொடரும் என்பதாகும். இந்தியா இந்தியர்களுக்கு மட்டும் என்பதில் மோடி உறுதியாக இருக்கிறார். புதின் ட்ரம்ப் சந்திப்பு ஒரு திருப்பு முனையா? அமெரிக்காவின் அலாஸ்காவுக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் நேற்று வருகை தந்தார். அங்கு மூடிய அறைக்குள் 3 மணி நேரம் ட்ரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தைக்கு பிறகு இருவரும் 10 நிமிடங்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அமெரிக்காவுக்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வந்தபோது சிவப்பு கம்பள வரவேற்பு தரப்படவில்லை. ஆனால் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு சிறப்பு கம்பள வரவேற்பு காத்திருந்தது. அலாஸ்காவில் தனது சிறப்பு விமானத்தில் இருந்து புட்டின் இறங்கி சிவப்பு கம்பளத்தில் நடந்து வந்த போது காத்திருந்த ட்ரம்ப் கைதட்டி உற்சாகமாக வரவேற்றார். இருவரும் கைகுலுக்கி கொண்ட பிறகு ஒன்றாக சிவப்பு கம்பளத்தில் நடந்து சென்றனர். புட்டின் தனக்காக காத்திருந்த ரஷ்ய அதிபருக்கான பிரத்யேக காரை தவிர்த்து விட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்புடன் இணைந்து ஒரே காரில், அதாவது ட்ரம்பினுடைய காரிலேயே சந்திப்பு நடக்க இருந்த இடத்துக்கு சென்றார். இருவரது முகத்திலும் உற்சாகம் தென்பட்டது. அலாஸ்காவில் ட்ரம்ப், புட்டின் ஆகிய இருவரும் தனியே நேருக்கு நேர் சந்தித்து பேசுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் கடைசி கட்ட மாற்றமாக அமெரிக்க, ரஷ்யா இரண்டு தரப்பிலும் கூடுதலாக தலா 2 பேர் பேச்சுவார்த்தையில் பங்கெடுத்தனர். பேச்சுவார்த்தையில் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோவ், வெளியுறவுத்துறை கொள்கை வகுப்பு உதவியாளர் யூரி உஷாகோவ் ஆகியோர் பங்கெடுத்தனர். அதே போல அமெரிக்க அதிபர் ட்ரம்புடன் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, சிறப்பு பிரதிநிதி ஸ்டீவ் விட்காஃப் ஆகியோர் பங்கெடுத்தனர். ட்ரம்ப், புட்டின் அல்லாத மற்ற 4 பேருமே கடந்த பிப்ரவரியில் சவுதி அரேபியாவில் நடைபெற்ற உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தையில் பங்கெடுத்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மூடிய கதவுகளுக்கு பின்னால் ட்ரம்ப், புட்டின் பேச்சுவார்த்தை சுமார் 3 மணி நேரம் நீடித்தது. அமைதியை நாடுதல் மற்றும் அலாஸ்கா 2025 என்று எழுதப்பட்ட பின்னணியில் உச்சி மாநாட்டில் புட்டினும் ட்ரம்பும் ஒருவருக்கொருவர் அருகில் அமர்ந்திருக்கும் படங்களை வெள்ளை மாளிகை தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டது. அத்துடன் புட்டினும் ட்ரம்பும் அமெரிக்க அதிபருக்கான காரை நோக்கி சிவப்பு கம்பளத்தில் நடந்து செல்லும் புகைப்படத்தை பதிவிட்டு வரலாற்று நிகழ்வு என்று வெள்ளை மாளிகை தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வர்ணித்திருந்தது. இந்த சந்திப்பு பற்றி இன்டர்ஃபாக்ஸ் செய்தி நிறுவனத்திடம் பேசிய அமெரிக்காவுக்கான ரஷ்ய தூதர் டிமிட்ரிவ், இது நம்ப முடியாத அளவுக்கு சிறப்பாக நடந்தது என்று கூறினார். The
Состоялся очень позитивный, конструктивный диалог. Безусловно, американская сторона хорошо принимала российскую сторону. Как говорили президенты, многие вопросы были решены. Ряд вопросов еще предстоит решить. И также важно, что президент Трамп отметил значимый потенциал сотрудничества в экономической сфере между Россией и США. И, безусловно, также, несмотря на значимое противодействие этому, мы продолжим отстраивать российско-американские отношения, которые имеют значимый потенциал. பேச்சுவார்த்தைக்கு பிறகு ட்ரம்பும் புட்டினும் ஒன்றாக செய்தியாளர்களை சந்தித்தனர். மேடையின் பின்னணியில் சமாதானத்தை தொடர்தல் என்று எழுதப்பட்டிருந்தது. ரஷ்ய மற்றும் அமெரிக்க கொடிகள் அருகருகே வைக்கப்பட்டிருந்தன. புட்டினுக்கு சைகை செய்த ட்ரம்ப் அவரை முதலில் பேசுமாறு கேட்டுக்கொண்டார். புட்டின் ட்ரம்பை அண்டை நாட்டவர், அதாவது நெய்பர் என்று கூறினார். அமெரிக்காவும் ரஷ்யாவும் கடல்களால் பிரிக்கப்பட்டிருந்தாலும் நெருங்கிய அண்டை நாடுகள் என்று புட்டின் குறிப்பிட்டார். வெறும் 4 கிலோமீட்டர் தொலைவில் மட்டுமே அமெரிக்கர்கள் உள்ளனர். நாங்கள் நெருங்கிய அண்டை நாடுகள், இது ஒரு உண்மை என்று அவர் தொடர்ந்தார். கைகுலுக்கிய போது ட்ரம்பிடம் ஹலோ அண்டை நாட்டவரே என்று குறிப்பிட்டதாக புட்டின் தெரிவித்தார். It only makes sense that we've met here because our countries, though separated by the oceans, are close neighbors. So when we've met, when I came out of the plane and I've said, "Good afternoon, dear neighbor. Very good to see you. In good health and to see you alive." I think that is very neighborly. 1800களின் நடுப்பகுதியில் அமெரிக்காவுக்கு விற்கப்படுவதற்கு முன்பு ரஷ்யாவின் ஒரு பகுதியாக இருந்த அலாஸ்காவின் வரலாற்றை புட்டின் விவரித்தார். அலாஸ்காவில் ரஷ்ய ஆர்த்தடாக்ஸ் தேவாலயங்கள் இருப்பதை அவர் குறிப்பிட்டார். இந்த பாரம்பரியம் பரஸ்பர நன்மை பயக்கும் மற்றும் சமமான உறவுகளை மீண்டும் கட்டியெழுப்பும் வளர்க்கவும் உதவும் என்று நான் நம்புகிறேன் என்று புட்டின் குறிப்பிட்டார். பனிப்போருக்கு பிறகு மிக மோசமான நிலைக்கு எல்லாம் சென்று விட்டன. இரு நாடுகளுக்கும் இடையே சில ஆண்டுகளாக எந்த உச்சி மாநாடுகளும் நடைபெறவில்லை. மோதல் போக்கிலிருந்து உரையாடலுக்கு மாற வேண்டிய நேரம் இது. ட்ரம்புடனான சந்திப்பு தாமதமாக நடந்த ஒன்று என்று கூறினார் புட்டின். So Russian-American meetings, high-level meetings, haven't been held in more than 4 years. This is a long period, and this was a very tough period for both our countries. In fact, let me be frank, this was the lowest point for us since the Cold War, and this wasn't a positive thing for the world or for our countries. So it was self-evident that sooner or later we had to rectify the situation and return to dialogue. தனக்கும் ட்ரம்புக்கும் இடையே பல வெளிப்படையான தொலைபேசி அழைப்புகள் இருந்ததாகவும் ட்ரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் உரையாடலை தொடர்ந்ததாகவும் புட்டின் தெரிவித்தார். Myself and President Trump have had very good direct contacts, conversations over the phone, and as you know, American Special Envoy Mr. Witkoff came to Russia on multiple occasions, and our foreign ministries, heads of foreign ministers were also in communication. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமானால் போர் மூண்டதற்கான அடிப்படை காரணங்கள் களையப்பட வேண்டும் என்றார் புட்டின். தங்களது விவாதத்தின் மைய பிரச்சனை உக்ரைன் மோதல் என்று புட்டின் கூறினார். That requires us to address all of the reasons for the conflict and making sure that all of the Russia's interests are taken into account and that the balance of power is respected. உக்ரைனியர்களும் ஐரோப்பியர்களும் சமாதான செயல்முறையில், அதாவது பீஸ் ப்ராசஸில் தலையிடக்கூடாது என்றார் புட்டின். And I hope that in Kiev and in European capitals they will hear this and they will see this as a positive thing and will not try to create obstacles. ட்ரம்பின் முயற்சிக்கு நான் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் என்ற புட்டின் இரு தரப்பினரும் சிறப்பான முடிவுகளை நோக்கியவர்களாக இருக்கிறோம் என்றார். அமெரிக்க நலனில் தீவிர அக்கறை கொண்டிருக்கும் ட்ரம்ப் ரஷ்யாவுக்கும் அதன் சொந்த நலன்கள் இருப்பதை புரிந்து கொள்ளுகிறார் என்றார் புட்டின். President Trump certainly sincerely cares for the future of his country. At the same time, he understands that Russia has its own national interests. புட்டினை தொடர்ந்து பேசிய டொனால்ட் ட்ரம்ப் தானும் புட்டினும் ஒரு பயனுள்ள சந்திப்பை நடத்தி சில முன்னேற்றங்களை அடைந்து விட்டதாக கூறினார். We really made some great progress today. I've always had a fantastic relationship with President Putin, with Vladimir. நேட்டோ கூட்டாளிகள் மற்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உள்பட மற்றவர்களை அழைப்பேன்.
ஏனெனில் முடிவில் இந்த ஒப்பந்தத்தை அவர்களும் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றார். ஒரு ஒப்பந்தம் ஏற்படும் வரை எந்த ஒப்பந்தமும் ஏற்படவில்லை என்பதே உண்மை. So there's no deal until there's a deal. I will call up NATO in a little while. I will call up the various people that I think are appropriate, and I'll of course call up President Zelensky and tell him about today's meeting. It's ultimately up to them. They're going to have to agree with. முன்னேற்றம் ஏற்பட மிக நல்ல வாய்ப்பு இருக்கிறது. சில விஷயங்கள் இன்னும் முடிவு செய்யப்பட வேண்டும். அதிபர் புட்டினுடன் எனக்கு எப்போதும் அருமையான உறவு இருக்கிறது. பேச்சுவார்த்தையில் பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டாலும் ஒப்பந்தத்தை எட்டும் அளவுக்கு செல்லவில்லை என்றார் ட்ரம்ப். வாரத்துக்கு ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்படுவதை இருவரும் தடுப்போம். நான் விரும்புவதைப் போலவே அதிபர் புட்டினும் அதை காண விரும்புகிறார் என்றார் ட்ரம்ப். Really 5, 6, 7,000, thousands of people a week from being killed, and President Putin wants to see that as much as I do. So விளாடிமிர் என்று விழித்து புட்டினுக்கு நன்றி கூறி செய்தியாளர் சந்திப்பை ட்ரம்ப் நிறைவு செய்தார். நாம் மிக விரைவில் மீண்டும் பேசுவோம், உங்களை மிக விரைவில் சந்திப்பேன் என்று ட்ரம்ப் கூறிய போது அடுத்த முறை மாஸ்கோவில் என்று ஆங்கிலத்தில் பதிலளித்தார் புட்டின். Again, Mr. President, I'd like to thank you very much, and we'll speak to you very soon and probably see you again very soon. Thank you very much, Vladimir. Next time in Moscow. Oh, that's an interesting one. I don't know. I'll get a little heat on that one, but I could see it possibly happening. ட்ரம்ப் புட்டின் கூட்டு செய்தியாளர் சந்திப்பு 10 நிமிடங்கள் மட்டுமே நீடித்தது. பின்னர் அவர்கள் கைகுலுக்கி புகைப்படங்களுக்கு போஸ் கொடுத்துவிட்டு கூடியிருந்த செய்தியாளர்களின் கேள்விகளை புறக்கணித்துவிட்டு மேடையை விட்டு வெளியேறினர். மொத்தத்தில் ட்ரம்ப் புட்டின் இடையிலான அலாஸ்கா சந்திப்பு முடிவு ஏதும் எட்டப்படாமலேயே நிறைவுற்றது. போருக்கான அடிப்படை காரணம் களையப்பட வேண்டும் என்று வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார் புட்டின். நேட்டோவில் இணைய வேண்டும் என்கிற உக்ரைனின் ஆசைதான் போருக்கு அடிப்படை காரணம். எனவே நேட்டோவில் உக்ரைன் சேர்க்கப்படாது என்கிற உத்தரவாதத்தை ரஷ்யா எதிர்பார்க்கிறது என்பது தெளிவாகி இருக்கிறது. பீஸ் ப்ராசஸில் உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் பங்கேற்க கூடாது என்றும் புட்டின் கூறியிருக்கிறார். அதற்கு ட்ரம்ப் நேட்டோ கூட்டாளிகள் மற்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உள்பட மற்றவர்களை அழைப்பேன், ஏனெனில் ஒப்பந்தத்தை அவர்களும் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறார். எனவே இந்த விஷயத்தில் நெருடல் தொடர்கிறது. உக்ரைனிடமிருந்து ரஷ்யா கைப்பற்றியுள்ள பகுதிகள் ரஷ்யாவிடமே இருக்குமா அல்லது உக்ரைனிடம் ஒப்படைக்கப்படுமா என்பது குறித்து பேச்சுவார்த்தையில் என்ன முடிவு எட்டப்பட்டது என்பது தெரியவில்லை. என்றாலும் பேச்சுவார்த்தையே ஒரு முன்னேற்றம் தான். அடுத்த பேச்சுவார்த்தை ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடக்கும். மாஸ்கோவுக்கு ட்ரம்ப் செல்ல போகிறார். அங்கு நடக்கும் பேச்சுவார்த்தையில் திட்டவட்டமான முடிவுகள் எட்டப்படலாம். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.